காதல் வாழுமோ. எதி நெஞ்சம் டக்கு 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 டக்குன்னு வந்துருங்க. ஓகே, சரி, அடிக்க வேண்டியதான். முக்கியமான ஆளுக்கு மட்டும் ஷர்ட்டுப்பா. மணி ஒன்றா இதான் கதை. ஓகே தம்மியா பாஸ் ரஃபாடா ரஃபா. மிஸ் யூ. ஓகே, மிஸ் யூ டூ கைஸ். ஓகே, நான் இந்த இடத்துக்கு வந்து ஆனால் இன்றைக்கி லைஃப் செய்யலான்னு வரல. என்னத்துக்கு வந்தேன்னா, நாளைக்கு லைஃப் செய்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தேன். ஏன்னா இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப பேபாஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே லைஃப் செய்கிறதுனால தான் வந்தேன். ஆனால் எனக்கு என்னன்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஆனால் இங்கே ஏதோ ஒரு நாய்க்குட்டி இருக்கிறது போல இருக்குது. பின்னாடி நாய்க்குட்டி இருக்கலாம் போல இருக்குது. நாய்க்குட்டி சத்தம் கேட்குது. சரி, அதை விட்டுருவோம். நம்ம நாய்க்குட்டியோட இது பிரச்சனையை விட்டுருவோம். ஆனால் நான் எப்படின்னா, நான் இன்றைக்கி வரும்போது நாட்டாக தானே இங்கே இருந்தான். அன்றைக்கி அவன் என்கிட்ட சொன்னான், நீ ஒண்டியா போ, ஏன்னா இந்த இடத்துல நீ ஒண்டியா போனீங்கன்னா நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணலான்னா. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாட்டாக கூட இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து கூட ஒரு ஆள் இருந்ததுனால நமக்கு வந்து அந்த அளவு இது பண்ணலை. என்ன கொஞ்சம் ஷேர் அடிங்க, டெப்டை பண்ணி விட்ருங்க. ஸோ அன்றைக்கி என்னடா இது, ஏன் கேமரா ஒரு மாதிரி ட்ரக் ஆகுது. அதான் எனக்கு அதுதான் கைஸ் புரியல. நானும் அன்றைக்கி அந்த லைஃப்பை ரொம்ப நேரம் பார்க்கல. ஆனால் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. 2 பேர் வந்து ஆட்டி எடுத்துருச்சான். ஆனால் நானும் ஏன் போய் சொல்லணும், நான் இன்றைக்கி கணக்கு யூடியூப்பில் லைஃப் செய்கிறதுக்கு தான் வரல, யூடியூப்பில் கணக்கு ரெக்கார்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ நான் வந்து லைஃப் செய்ய வரல. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, அந்த அந்த வீட்டு உள்ளேருந்து எப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி எடுத்து இப்படி அடித்தா அப்படி இருக்கும். ஆனால் நான் இங்கே இருக்கேன் தெரியுமா, ஆனால் சவுண்டு அங்கேருந்து வருது. இது கேரளா தான். ஆனால் நான் இங்கே இருக்கேன். ஸ்டெப்டை பண்ணிங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ நான் இங்கே இருக்கேன், எனக்கு சவுண்டு அங்கேருந்து வந்துச்சு. ஆனால் நான் மோட்டர் எடுத்து ஓடலாம் தான் நினச்சேன். யோசித்தேன், யாருக்கு தெரியும், சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாள் பேய பார்த்துருவோம் சொல்லலை. ஸோ அதுக்கான சம்பவம் இருக்குது. நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்குவோம், ஏதாவது தெரியுதானே. எல்லாம் கேட்டுன்னு சொல்லி மாதிரி இருக்குல்ல. அண்ணா மாதம் ஒரு ரூமாய்த்து. அதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா எப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல வந்து மச்சான், ஐயோ, இந்த எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு, இன்றைக்கி இருங்க, இன்றைக்கி நீங்கள் ரெக்கார்டு கூட போட்டுங்க, இன்றைக்கி பிரச்சனை இல்லை, இன்றைக்கி பார்த்துருவோம். ஒண்டி தான் இருக்கேன். இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டில் இருக்குது, இன்றைக்கி பார்த்துருவோம். இல்லை கைஸ், நான் வந்து இந்த இடத்துல வந்து யூடியூப்பில் லைவ் செய்கிறது தான் இன்றைக்கி வந்தேன். நான் பார்ப்போம் சரி என்ன நடக்குது அப்படின்னு. நானும் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், லைஃப்பை திறந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம், இப்போல்லாம் அப்படி தானே செய்கிறானுங்க, ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் பாட்டு படிப்போம், அப்புறம் பிகே மேட்ச் விளாடுவோம், அப்புறம் லைஃப் செய்ய போவோம். இங்கே அது உழுவுட்டு கிஃப்ட் வாங்கிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். வணக்கம் தங்கச்சி. ஓகே, என்னடா அது ஒன்றுண்ணா வணக்கம், சீரியஸ் புரியல. வணக்கம் அண்ணா வந்துட்டா, வாங்க வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு அப்படின்னு. காலையில் நான் உனக்கு ஃபோன் அடித்தேன், எடுக்கவே இல்லை.
DSP ada hantu ke bang? Tengoklah bang, kita punya nasib lah. Location ayah. Nah, இது கேளுண்ணே, இது கேளுண்ணே, இது கேரளா தான். ஆய் மாறினவாஸ் வணக்கண்ணே, வணக்கண்ணே. அண்ணா எஸ்டி மக்கானுக்கு எஸ்டி மக்கான்னா சுடா மக்கானுங்கன்னு கேட்குறீங்களா? மச்சாம் சாராம் இல்லை இல்லை, இங்கே நிறைய இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது இது வந்து கணக்கு வந்து ஒரு வீடுலா. இது கணக்கு வீடு நம்ம சொல்ல முடியாது. கணக்கு வந்து வீடு இல்லை பாருங்க. இங்கே வந்து இதுவும் கணக்கு ஒரு வீடு தான். ஓகேவா? நம்பரை பார்த்துங்க, உடனே நம்பர் எடுக்காதீங்க. நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ பார்த்துங்க. இப்போ இருக்காது. பார்ப்போம் இன்றைக்கி பார்த்துருவோம். ஆனால் ஏன்னா நான் ஏன் இன்றைக்கி மட்டும் காய்ச்சலாம், ஏன் இன்றைக்கி மட்டும் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்னா, நான் ஏன்னா ரொம்ப பார்வை மட்டும் தான் எதுவும் தெரிகிற மாதிரி இல்லை. சரி, பயந்துட்டோம் போ. ஏன்னா அந்த நான் இன்னும் ஏன் அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கேன்னா, ஏன்னா அந்த வீட்டில் தான் நான் வந்து ஒரு பாப்பா இன்றைக்கி ஆள் குறவாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்தான். இன்றைக்கி ஆள் கூட இருந்தோ அன்றைக்கி தான் எனக்கு பிரச்சனையே வருது. வேவல்ல மாடாண்ட இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா நான் அந்த வரும்போது அந்த ஸோ காய்ஸ் ஸ்டெப்டப் பண்ணி விட்றாதீங்க. எனக்கு அது மட்டும் சப்போர்ட் பண்ணி விட்ருங்க போதும். ஜூம் ஏஜி உங்களுக்கு எதாவது தெரியுதா? நான் 3, 6, 9 ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க போல இருக்குது. அதுவும் பயங்கரமாக தானே இருக்குது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அது மட்டும் நான் கரெக்டாக சொல்லுவேன். மீட்டர் எடுத்துக்குவோம், மீட்டர் எடுத்துக்கலாம். ஓகே. ஐயோ இருங்க, மீட்ரு இங்கே இருக்குது. ஸோ இந்த லைட் எடுத்துக்கலாம். காய்ச்சி நான் ஒண்டி தான் வந்தேன். இதில் எவனையும் ஆடா சூடா தீவாங்க பாருங்க. ஒரு மோட்ரு ஒரு ஹெல்மெட் தான். அப்படி காட்டிக்குவோம், அப்புறம் அதையும் காமிச்சிக்குவோம். எனக்கு ஓகே காய்ஸ். நம்ம ஏன்னா வீட்டிலேருந்து எனக்கு சத்தம் வந்துச்சு. நான் அதனால தான் இப்போ நிற்கிறேன். போகலாமா வேணாமான்னு. நான் அதனால தான் லைஃபே திறந்தேன். இல்லைன்னா இன்றைக்கி திறந்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கீ எடுங்க. ஐயோ தம்பி, ஆமாம் நான் கொண்டேன். கொஞ்ச நேரம் இருந்து வரேன். சாவி எடுத்துட்டேன் நான். தம்பி எடுத்துட்டேன் சாவியை. ஓகே காய்ஸ் ஸ்டெப் மட்டும் பண்ணுங்கள் காய்ஸ். இல்லை காய்ஸ், நான் வந்து இத்தனை நாள் எத்தனையோ இடத்துக்கு நான் போயிருக்கேன். இல்லை நான் சொல்லி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். 2 வாரம் முன்னுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சத்தம் வந்ததில்லை. எப்படின்னா இந்த ஒரு இது வச்சு என்னமோ கீழே அடித்தா போடுறோம், அந்த சத்தம் வந்ததுனால தான் நான் வந்து கணக்கு நான் லைஃபே திறந்தேன். இது உங்களுக்கு சத்தம் கிடைச்சா நான் சொல்கிறேன். நம்ம பிரம்மைக்கு ஏதாவது வருதான்னு தெரியலையா வர? இல்லை இங்கே நான் இங்கே மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கெல்லாம் வந்து ஆளுலாம் வந்து ஒளிஞ்சி விளாட்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காது. ஓகேவா? சரி, கேரளில் இருக்கேன். ஸோ ஏன்னா இப்போது எப்படி இருந்தாலும் காய்ச்சி நீங்கள் ஒளிஞ்சு விளாண்டாலும் இங்கெல்லாம் மாட்டிக்குவீங்க. ஏன்னா இங்கெல்லாம் பாருங்கள் பாதிவோ போல். ஸோ நீங்கள் எல்லாம் விளாட முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இங்கே நீங்கள் விளாண்டாங்கனாக்கா நீங்கள் மாட்டிக்குவீங்க. சின்னாங்க பிடிச்சிருவானுங்க. ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. யார் அது? இருக்கணும் ஒரு தங்கா ப்ரோ. அது அம்மா நீங்கள் சொல்கிறது ஓகே அது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இப்போதைக்கு அது பெரிய ரிஸ்க்கு கைஸ். ஓகே, நான் படிச்சிருக்கேன். ஸோ இருங்க கைஸ். ஏன்னா நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணேன்னா, ஸோ கைஸ் நான் அன்றைக்கி போகிறப்ப அந்த நாற்காலி நவுந்துச்சுல, நான் அந்த இடத்துக்கு தான் 99 மிஷன். ஐயோ அதை பற்றி இல்லை தம்பி, இது 99 மிஷனே இல்லை. ஸோ கைஸ் நான் தேங்க்ஸ் ஃபார் த ரோஸ்.
ஸோ கைஸ் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த ஓகே கைஸ் நான் ஒன்று மட்டும் கிளியராக உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் நல்லா வந்து நான் வந்து பார்த்துங்க, நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். ஓகே, ஹெல்மெட் அங்கே இருக்குது, என் மோட்டர் அங்கே இருக்குது. ஓகேவா, நான் வந்து கணக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து லைவ் செய்ய வரல. கணக்கு வந்து நான் லைவ் செய்ய வரல, கணக்கு வந்து இந்த இது வந்து நான் யூடியூப்பில் எடுக்க தான் வந்தேன். சரி, நம்ம யூடியூப்பில் போடுவோம் இதை சொல்லிட்டு தான் நான் வந்து இங்கே எடுக்க வந்தேன். ஸோ அதனால தான் வந்தேன், மிச்சப்படி இருக்கிற. ஆனால் இந்த சத்தம் வந்ததுனால தான், ஏன்னா நான் ஒரு வாட்டி சத்தம் வந்துச்சுன்னா பேசாமல் வந்துருப்பேன். ஏன்னா 2-3 வாட்டி சத்தம் வந்துடும். ஆனால் நான் கேமரா ஆன் பண்ணி லைஃப் ஆன் பண்ணிட்டேன். ஆனால் சத்தம் கேட்குதா இல்லை நமக்கு ஏதாவது அப்படியே தெரியாத மாதிரி இருக்கா தெரியல வேறு. ஸோ மச்சம் பிஜே இல்லை பிஜே இல்லை, இது வந்து கணக்கு, இது மங்களோ பிரிட்டி சொல்லுவாங்க. நான் வந்தேன் இங்கே தான் 2 வாரம் முன்னுக்கு வந்தேன். ஸோ அதாவது வந்தேன். இது அந்த இல்லை பார்லிமெண்ட், இது பார்லிமெண்ட் மாதிரியாக இருக்குது. மங்களோ பிரிட்டி, ஆனால் பார்லிமெண்ட் தான், பழைய பார்லிமெண்ட். எனக்கு அதுதான் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. பரவாயில்ல, கையில் டார்ச் லைட் இருக்குது, எதுவும் வந்தால் தூக்கி அடிச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இருக்கேன், நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக லைவ் செய்ய வரல, கணக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் முடிக்க வந்தேன். எங்கே போவோம், எங்கே போகலாம், எங்கே போகலாம்? இல்லை, ஏன்னா எனக்கு இந்த கதவு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன் இந்த கதவு மேலே சந்தேகம் இருக்குன்றானா, ஏன்னா என்ன நான் வந்து அதை பார்க்குறப்ப இந்த கதவு திறக்கலை. ஆனால் இப்போ என்னடானா இந்த கதவு வந்து எனக்கும் சரியாக படிக்க தெரியல, எனக்கும் சரியாக தெரிய மாட்டேங்குது எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு. ஐயோ, சரி பரவாயில்ல. ஏன்னா காய்ச்சி நான் மொதல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு கதவு என்னமோ சாத்தி தான் இருந்த மாதிரி இருக்குது. அதான் என்னோடய பார்வைக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் காய்ச்சி நான் நல்லா யோசிக்கிறேன். ஏன்னா நான் அங்கே உட்காந்து பார்த்தேங்க எனக்கு. ஏன்னா நான் இங்கே உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், கேமரா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு. ஸோ நான் வந்து கணக்கு வந்து நான் வந்து லைவ் செய்யலை, யூடியூப்பில் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தேன், ஆஃப் கேமராவில் தான் எடுக்கிறதுக்கு. ஸோ அதான் எனக்கு அதுதான் லைட்டாக பயமாக இருக்குது. நம்ம பேசி பார்க்கலாமா இல்லையே? ஆள் காய்ச்சி, ஏன்னா ஆள் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை முதல்ல நான் இப்போ பார்க்குற திறந்துருக்கேன். ஆனால் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கேன். ஏன்னா நான் மோட்ரு இந்த வழியாக தான் வந்தேன். ஸோ இங்கிட்டே அப்படியே வந்தேன், ஏன்னா அங்கிட்டு வர முடியாது, கேமரா விழுந்துருச்சு. ஸோ இப்படியே தான் வந்தேன். இப்படியே தான் வந்துட்டு நான் அங்கிட்டு போனேன். அங்கிட்டு போகல, நான் நேராக இங்கிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து நிற்கிறப்ப நான் பார்த்தேன். ஆனால் அந்த கதவு சாத்தனி தான் இருந்துச்சு. லைட்டாக அள்ளி ஓடுது எனக்கு. இருக்காது. சரி பரவாயில்ல, நம்ம உள்ளே போகலாம். அதில் என்னத்தை பயந்துக்கிட்டு நம்ம பயப்படுறதுனால தான் வந்து இவ்வளோ தலைவலிக்கு வருது. ஸோ நம்மளோட பார்வைக்கு அதை அப்படியே விட்டுருவோமே, என்ன சொல்கிறீங்க? ஐயோ, வயிறு இழுக்குது. ஐயோ, சரி கொஞ்ச நேரம் கதவு கிட்ட பார்க்கல உள்டாடா. ஐயோ ஐயோ ஜமா 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 ஜமா. ஹலோ ஹலோ. ஐயோ ஐயோ, இருக்கா இங்கே ஒன்றுமே இல்லை கதவுலடா. இது கதவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஐயோ, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் பேசிடுங்க. அதான்
இந்த மாதிரி பார்த்தா அதான் ஒன்று பாருங்கள் லைட்டாக மயக்கம் வருது. சே, உடம்புல ரொம்ப எனர்ஜி போச்சு. ஸோ கைஸ் கொஞ்சம் நேரம் இருங்க, நான் லொக்கேஷன் அனுப்பிக்கிறேன். எங்கள் டைம் வந்து லொக்கேஷன் அனுப்ப முடியல. நான் வந்து இல்லை கைஸ், இதில் ஏமாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் இருங்க, கையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இதான் கதை. இருங்க நான் இப்போ லொக்கேஷன் அனுப்பிக்கிறேன். கொஞ்ச நாள் இருங்க. இது வந்து நான் பாப்பா நீ அவனாக இருக்கான பார்க்கலாம். நீங்கள் சத்தம் உள்ளேருந்து வருதுலோ. ஏதோ சத்தம் கடிச்சு உள்ள. காரமா கைஸ் மழையா இருக்கு. அந்த கதவை பார்த்துக்கிறேன் எனக்கு. ஐயோ ஏதோ என்னடா லாரின்றீங்க? உண்மையாக அப்படியே தெரிஞ்சு இன்னும் என் கண்ணுக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருச்சு. சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் போற்றி விடுறது தானே. ஐயோ கொஞ்சம் நேரங்களா தான் கைஸ் இந்த மாதிரி பார்த்தா தான் ஒன்று நமக்கு ஒரு மாதிரி உடம்புல அப்படியே எனர்ஜி கொஞ்சம் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக போட்டு நம்ம பேசினா தான் சவுண்டு வருது போல இருக்குது. நம்ம அமைதியாக பேசுவோம். ஸோ கைஸ் நான் இந்த பச்சை லைட் ஏன் தட்டுறேன்னா, சப்போஸ் ஏதாவது நூலுகள் இருந்துச்சுன்னா அந்த பச்சை லைட்டில் கிளியராக காட்டும். இருக்குதான்னு அப்படி ஒன்றும் தெரியல கைஸ். ஏன்னா இங்கே உட்காந்து தள்ள முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து கீழே சந்து இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கும். ஐயோ பெரிய லைட்டு தட்டிக்குவோம், பெரிய லைட்டு தட்டிக்குவோம், இந்த லைட்டும் தட்டிக்குவோம். நம்ம லைட்டாக பண்ணுவோம், லைட் அந்த மாட்டிக்கலாம். ஏமா பரவாயில்ல கைஸ், ஏதோ வந்து அதை தூக்கி அடிச்சிட ஒட்டி தான், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம கைஸ் நம்ம லைட்டை படிக்குவோம், நம்ம லைட்டை படிக்கலாம். எல்லோரும் அப்புறமா வந்து காப்பாற்றிருங்க. நம்ம சத்தெல்லாம் நினைக்கலாம். அந்த ரூமில் பார்ப்போம் எங்கேருந்து சத்தம் வருது நம்ம பார்க்கலாம். எங்கேயோ சத்தம் வருது, ஏதோ அடிக்கிற மாதிரி. எங்கேன்னு தெரியல. நம்ம வந்து அமைதியாக இருப்போம். ஐயோ சீலா ஜாகாக்கு பெருசியா தம்பி, அந்த நாப்பாசி என்னோட யார் நாப்பாசி வரல. கமித்து எந்த கமித்து இதா கைஸ், இது வந்து வாஷ்ரூம். இதில் வந்து ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து கணக்கு ஒரு வாஷ்ரூம் தானே. கைஸ் உள்ள போய் பார்க்குறேன். அப்படியே வெளியாவது பார்த்து நம்ம சத்தம் வருதுனாலேயே. ஐயோ இங்கே பாருங்க, இது இன்னும் பயங்கரமாக இருக்குது. வெளியே அதுக்கு உள்ளே இருந்துருவோம் போல இருக்குது. ஐயோ அம்மா சாமி, அம்மா சொல்லியா
அது வெளியே வெளியே போயிருக்கிறது பேசாமல் உள்ளே இருந்துடலாம் போல இருக்குது. வெளியே அவ்வளோ என்னோடது வெளியே இன்னும் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நம்மளோட வெளிச்சம் ஏன்னா பெரிய லைட்டு தட்டுட்டான், வெளிச்சம் வர்றதுனால சத்தம் வருது. என்னது நான் இது வரைக்கும் அனுபவிச்சது. ஐயோ கைஸ் ரொம்ப அமைதியாக போகலாம். ஐயோ பாப்பிட்டு ஐயோ ஐயோ யாரோ இதையோ போட்டு உடைக்கிறாங்க. நம்ம லைட் தட்டிக்கும். நம்ம அந்த அளவுக்கு தைரியம்லாம் இல்லை. பெரிய கற்றுக்கிட்டு நான் சாத்தினேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஜாமான்லாம் போட்டு யாரும் அடிக்க மாட்டாங்க. இந்த ரூமில் வருதா? காய்ஸ் டெப் மட்டும் பண்ணிடுங்க காய்ஸ். டெப் கேட்குறது கூட பயமாக இருக்குது. என்னடா அது கொஞ்ச நாள் கழிச்சு லைஃப் செய்ய வந்தால் எல்லாம் ஒட்டு பத்தமாக முடிச்சு விட்ருவாங்க போல இருக்குது. ஏய் ஐயோ இது என் கால் சத்தம். அப்படியே போனால் அந்த இடத்துலேருந்து வெளியேறும். ஏன்னா சத்தம் நம்ம கொஞ்சம் வேகமாக பேசினா தான் சத்தம் வருது. நம்ம மெதுவாக பேசினா சத்தம் வர மாட்டேங்குது. ஐயோ இந்த கல்லாப்பட்டியை ஒளிவு பாராமல் டீம் வந்து திறக்க பார்த்துருச்சு. திறக்க முடியல. மேபி உங்களுக்கு ஒரு லக் இருந்தால் இதை திறந்து என்னென்னமோ ஓடுது. இப்போதைக்கு இதை காட்டுற மாதிரி இல்லை. ஏன்னா நான் கேமராவில் பார்க்குறது இல்லை. ஏன்னா நான் வந்து நீங்கள் கேமராவில் பார்க்குறீங்க, நான் வந்து அப்படி நேரில் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து என்னால் எதுவும் பார்க்க முடியல. அப்படி வச்சுக்க வேண்டியதான். நம்ம வாட் விண்டோஸ் லுக்கிங். எந்த விண்டோக்கா? காய் நம்மளுக்கு ஒன்று தான் தெரியணும். ஓகே இதில் 2 விஷயம் இருக்குது காய்ஸ். ஓகே எப்படின்னா நான் இருங்க உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பார்க்க முடியும். அங்கே என்னடா அது காய்ஸ்? இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? அங்கே பாருங்க நடுவில். ஐயோ கடவுளே guys ஓகே guys இங்கே பாருங்களேன். இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்களா, இங்கே பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா. ஸோ கைஸ் லைன் என்னென்னு தெரியல. இது உள்ளே போனால் லைன் இருக்க மாட்டேங்குது கைஸ். இது உள்ளே போனால் லைன் இருக்க மாட்டேங்குது கைஸ். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு தடுப்பு மாதிரி போட்டு ஸோ நடுவில் வந்து ஒரு ரிச்சுவல் செஞ்சுருக்காங்க. ஓகே நான் உள்ளே போனால் லைன் இருக்க மாட்டேங்குது. சரி இருங்க நான் நல்லா காட்டிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா கைஸ் அது என்னன்னு? ஸோ கைஸ் ஓகே இங்கே பாருங்கள் கைஸ், இந்த இடத்துல தான் கைஸ் பிரச்சனையாக இருக்குது கைஸ். ஓகே நான் வந்து இது உள்ளே போனால் என்னால்
என்னால் கேமரா எடுத்து காட்ட முடியல. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கா? ஏன்னா நான் உள்ளே போனேன்னா என்னால் இது பண்ணி காட்ட முடியல. அந்த இடத்துல ஒரு ஜாமான் இருக்குது, இருங்க வரேன். எதோ நாக்காளிக்கு கறி போட்டு ஏற முடியாது, இந்த எதுவும் போட்டு ஏற முடியாது, கீழே தான் உழுவும் போல இருக்குது. ஏன்னா இடம் அப்படி இருக்குது. அது கைஸ், அது பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் காமிச்சேனே, அது நடுவில் வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த கேண்டல்லாம் வச்சு ஏற்றி வைப்பாங்களே. ஸோ இங்கே பாருங்களேன், இது அப்படியே ஒரு மாதிரி மரப்பு மாதிரி செஞ்சு அவங்க உள்ளே என்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் உள்ளே போனால் லைன் ஃபுல்லாக லேக் ஆகுது. ரிச்சுவல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் லைன் உள்ளே போகிறேன், ஃபுல்லாக லைன் லேக் ஆகுது. என்னால் உள்ளே அறவே எதுவும் பண்ண முடியல. இதுதான் சரியான ஆபத்து. இந்த மாதிரி எரியக்கூடாது. இதை தட்டி பார்த்தா இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதனால் தூக்கி அப்படியே உள்ளே வச்சுருவோம். உங்களுக்கு புரியுதா கைஸ்? நான் இது உள்ளே போயிட்டு வந்தோன்னே சத்தம் இல்லை கைஸ். ஸ்டெப் மட்டும் பண்ணுங்க கைஸ், எனக்கு அது மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொஞ்சம் அனுபவம் இருக்குது, ஸோ அதனால் ஓட வேணாம், ஓரளவுக்கு நிற்பேன். கைஸ் ஓகே, நம்ம இப்போ வந்து கைஸ் நான் உள்ளே போய் நான் கடைசியாக ஒரு வாட்டி நான் உள்ளே போய் பார்க்குறேன். ஸோ நான் அந்த இதை நான் வந்து காட்ட பார்க்குறேன். ஸோ சப்போஸ் பார்க்க முடிச்சுன்னா ஓகேலா. ஏன்னா அங்கே பாருங்களேன், இதை பாருங்கள், இப்படியே போட்டு எல் போட்டு ரிச்சுவல் செஞ்சு நடுவில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். நக்கா ரஃபா டேங்க்குப்பா. ஓகே ஓகேங்களா கைஸ், நான் உள்ளே போகிறேன். ஏக்கம் அதப்போ கைஸ், உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அது நடுவில் அந்த இதுக்கு தெரியுதா? ஓகே, உள்ளே இது வரைக்கும் ஏங்க ஆகலை. ஆனால் கைஸ் லைன் ஓகே தானே? ஓகே இது வரைக்கும் லைன் ஓகே. ஆனால் நான் லைட்டு தட்டினா எனக்கு ரொம்ப நினைக்கிறேன், மேபி லைட்டு தட்டினாக மட்டும்தான் கைஸ் இந்த பிரச்சனை வருது. ஐயோ, இது இந்த மாதிரி அடிக்கக்கூடாது, இது சரியான பிரச்சனை. ஏன்னா இது ரொம்ப பிரச்சனை. ஸோ இப்போ நம்ம லைட்டு தட்டி பார்ப்போம், எங்கே வந்தான்னு பார்க்கலாம். கைஸ் உங்களுக்கு அது கணக்கு வந்து நான் இருக்கேன் கைஸ். ஓகே நம்ம கைஸ் இப்போ நம்ம பெரிய லைட்டு தட்டிட்டு மூடி போடி அப்படியே இந்த போடி செக் போர்ட்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கடைசி வரை உழைப்பு மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ஆனால் இது என்னமோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா கைஸ்? இந்த பாருங்க, ஆமாம் சுற்றி ரிச்சுவல்லாம் செஞ்சு, ஆனால் இது என்னன்னு தான் எனக்கும் தெரியல. இது மாதிரி இரும்பில் இருக்குது. லைன் லேக்கா? ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். என்ன வேலைன்னா, எனக்கு வரேன், ஒரே ஒரு வேலை மட்டும் தான். ஓகே, நம்ம வந்து ஸோ நமக்கு வந்து இந்த வீட்டிலேருந்து சத்தம் வருது தானே, கேக் ஸ்டாண்ட் அப்படின்னா கீப் ஹோல்ட், புரியல என்ன போடுறீங்கன்னு. கப் ஹோல்டர்னால் புரியல. அது என்ன இருந்துச்சு கப் ஹோல்டர்? எனக்கு தெரியலையே. ஓ, அது இது பேரா? ஓ, அதோட பேர் உட்காந்து எவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பெரிய விஷயம்லாம். முள்ளு கரண்டியான்ற ஜோக்காக இருக்குது. தமிழ்னா தமிழ் தானா? ஓகே, ஆமாம். ஆனால் காய்ஸ் நீங்கள் ஆனால் ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஓகே, அது முள்ளு கரண்டியாகவே வச்சுக்கோ. ஸோ காய்ஸ், ஆனால் என்னன்னா இங்கே பாருங்களேன், அந்த இடத்துல வந்து இப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, பயமுறுத்துறான், மாட்டான், சத்துருவான். காய் கொஞ்சம் நேரம் நம்ம பெரிய லைட்டு இந்த லைட்டும் தட்டிக்குவோம்.
ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். இங்கேருந்து சவுண்டு வருது. ஐயோ கடவுளே. ஏன்னா ஏன்னா நம்ம ஏன்னா கைஸ் ஓகே நம்ம எப்படி வேணுமா பண்ணலாம். ஓகே ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னாக்கா மேபி வந்து இந்த இந்த வீட்டில் மட்டும்தான் அப்படி வருதா. இப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த வீட்டில் சவுண்டு வரலன்னா கணக்கு வந்து அப்போ இது ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறது தான் அர்த்தம். ஓகே ஏன்னா இது இப்படி தான் கொண்டு போகணும், இல்லைனாக்கா நமக்கு தலைவலி. ஓகேவா, நம்ம இது உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா இது உள்ளே தான் இன்னும் நான் போகல. ஸோ இது உள்ளே போய் பார்ப்போம் கைஸ். ஏன்னா ஓகே நம்ம இந்த சத்தத்தை வந்து அம்மா ஐயோ கதவு திறந்துன்னு இருந்துச்சு, திறந்தே இருக்கட்டும், அது ஒரு வகையாக இருக்கமா கைஸ். ஓகே இப்போ நம்ம அந்த ரூமுக்கு போகலாம். ஏன்னா நான் எல்லா ரூம்லேயும் நான் சத்தத்தை பார்த்துட்டேன். அதில் மட்டும்தான் நான் இன்னும் சத்தத்தை நான் கேட்கல. ஐயோ கண்ணடி கைஸ். கொஞ்ச நேரம் கைஸ், கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. ஃபேனும் ஓடலை. ஆனால் சவுண்டு எங்கேருந்து வருது அதான் புரியல கைஸ். இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம இங்கே வந்து ஒளி வச்சு யாரையும் நம்ம விளையாட முடியாது. இங்கே பாருங்க, கிரீஸ் ஃப்ரீஸ் 57,000 வெள்ளி. 20 வருஷம் வேலை செஞ்சாலும் என் அக்கௌண்ட்டில் காசு வைக்க முடியாது. பேப்பரில் ஒன்றும் எழுதி வச்சலாம். அப்படி பார்த்து மோட்டரை பார்த்துக்குவோம். வந்து மோட்டரை தூக்கிட்டு போயிருப்பானுங்க. ஓகே ஏன்னா எங்கிட்ட எப்படி ஓடுனாலும் நம்மக்கிட்ட மாட்டிடுவாங்க. ஏன் அப்படி கை ஸ்டெப்டே பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இனி ஆள் ஓடுனுச்சுன்னா நமக்கு தெரியும். ஏன்னா நடக்கிற ஸ்டெப் இருக்குல்ல. ஏன்னா இடம் அப்படியே ரொம்ப கிளியராக இருக்குது, நடந்து போனால் எதையும் மிதிக்காமல் இருக்குது. ஸோ அதனால் தெரியும். ஒருவேளை எதாவது அடிக்கிறாங்களோ இப்படி நம்ம அடித்து பார்ப்போம், எதிர் சவுண்டு வருதான்னு பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பார்ப்போம். ஓகே நம்ம ஏன்னா இந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து சத்தத்தை காணும், ரொம்ப அமைதியாக இருக்குது. இது நல்லா பார்த்துப்போம். Ana lari, apa itu lari? ஏன்னா அங்கிட்டு அடிக்கிற சத்தம் எங்கே வருது? வாய்ப்பு இல்லை. என்னோட அது அங்கே இன்னும் வெளியாக இருக்கு. ஐயோப்பா, அதுவும் பிடிச்ச பள்ளிக்கு கண்டா கூட இந்த நக்கலாக இருக்குது. கைஸ் ஸ்டெப்டே பண்ணுங்க கைஸ். அதுதான் பள்ளியை பார்த்தா கூட பயம் வருது. போ பள்ளியை பார்த்துக்கல, பையன் டக்குன்னு கத்துனதுல பயம் வந்துருச்சு.
எங்கே உள்ளே போகிறது? இப்படியே வெளியே குச்சி வெளியே இல்லை பார்க்குறேன். இப்படியே வெளியே போகிறதுக்கு எதாவது இடம் இருக்கான்னு. இப்படி போக முடியாது. ஸோ அங்கிட்டு போனாக்கா வாய்ப்பு இல்லை, மாட்டிக்குவேன். ஸோ இந்த ரூம் வந்து அது வேறு எவனோ சொல்லிட்டானா பள்ளி இருந்தால் பேய் இருக்காதுன்னு. அது எவன் சொன்னான்னு தெரியல. இங்கே பாருங்க, எல்லாத்தோட இங்கே தான் இருக்கானுங்க. யாரும் ஓடலடா, நான் தான்டா இருக்கேனுங்க. சரி, இங்கேருந்து வருதோ? ஐயோ, இங்கேருந்து தான் சவுண்டு வருதுன்னு தெரியல. அதுதான் புரியல. எனக்கு ஏதோ ஒரு அவுட் சைட் மேபி வாய்ப்பு இல்லை கைஸ். நம்ம நல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். வாய்ப்பு இல்லை. ஆனால் கைஸ் நான் அந்த இடத்துல ஒன்று சொல்லணும். என்ன சொல்கிறேன் நல்லா கேளுங்க. நான் இந்த கதவை நான் இந்த கதவை நான் தான் சாத்தினேன். சாத்திட்டு தான் போனேன். நான் இப்படி உள்ளே போகிறப்ப அந்த கதவை நான் சாத்தினேன். நான் வந்து ஒரு சந்தேகத்தில் தான் இந்த சந்தேகத்தில் தான் இந்த கதவை சாத்தினேன். இப்போ எவனும் இருக்கானா? லைட் அடிச்சு என்னோடய ரிஃப்ளெக்ஷன். நான் இந்த கதவை வந்து காய்ச்சல் அங்கிட்டு போகிறப்ப சாத்தி வச்சேன். ஏன் சாத்தினேன்னா, நான் வந்து ஒரு சந்தேகத்தில் தான் சாத்தினேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் சத்தம் உள்ளே விட்டு வெளியே எங்கேயும் போகல. ஆனால் இந்த கதவு திறந்துருக்கு. திருப்பி அதே சைடில் வந்து திறந்து வச்சுட்டாங்க. அப்போ ஆள் தாண்டி வெளியே போகல. அப்போ என்ன போணுச்சு இங்கிறது? இல்லை, இந்த கதவை நான் தான் சாத்தினேன். நான் காமிக்கல, ஆனால் நான் சாத்திட்டு தான் நான் போனேன். நான் வந்து கேமராவில் காட்டல. நான் வந்து இப்படி சாத்திட்டு தான் போனேன். சரி பார்ப்போம் அப்படின்னு. ஓ, நான் சாத்தி தானே இருந்துச்சு கதவு. இல்லை, நம்ம திறந்து வச்சுமா? சரி, நான் வர மாட்டேங்குது. நான் இப்படி போகிறப்ப என்னமோ பண்ணேன். கதவை சாத்தினணும் காய்ச்சல் எனக்கு. ஓகே, நம்ம இப்படி யோசிப்போம். ஓகே, இங்கே ஆளாக இருக்கா இல்லையான்றதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றுக்கு எதுவும் வரல. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். நம்ம அந்த வீட்டுக்கு போவோம். ஓகே, நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போகலாம். ஏன் சொல்கிறேன்னா அந்த வீட்டுக்கு வந்து கணக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே. ஓகே, இங்கே நடக்கிற சத்தம் சப்போஸ் வந்து அந்த வீட்டில் நடந்துச்சுன்னா ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி ஓகே இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். என்ன சொல்கிறீங்க? தானே எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. எனக்கு அதுதான். ஏன்னா சத்தம் விடாமல் கெட்டுச்சுன்னா அது வேறு காயுது. ஏன்னா சத்தம் வந்து விட்டு தான் வருது. என்ன சொல்கிறீங்க? ஸோ நம்மளும் எல்லா சைட்டும் காமிச்சிட்டோம். புதுசாக காமிக்கிறோம். வெளியேருந்து காமிச்சிட்டேன். ஸோ நம்ம கைஸ் ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து டெஸ்ட்டுனா இப்போ ஒன்று தான் நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும்.
என்ன அட்டாச்னா சப்போஸ் வந்து அந்த வீட்டில் இருக்குதா, நம்ம அந்த வீட்டுக்கு போவோம். அந்த வீட்டில் வந்து இதே மாதிரி சவுண்டு வந்துச்சுனாக்கா ஓகே, நமக்கு தெரிஞ்சது வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இது கணக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம கேமரா இப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம வந்து இங்கிட்டேருந்து ஆள் யாரும் ஓடக்கூடாது, இங்கிட்டேருந்து வரக்கூடாது. ஸோ பின்னாடி பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்காமலே போவோம். ஏன்னா நம்ம இப்படி திரும்பி பார்க்குற டைம் பார்த்து இங்கே வேணாது ஓடி போய் உக்காந்துக்கப்புறம். ஸோ அதனால் நம்ம இப்படியே போவோம். ஓகே கேஸ், பரவாயில்ல. ஏன் தலை வேணுமா திரும்பி பார்க்கட்டுமே தவிர நம்ம வேணுமா திரும்பி பார்க்க வேணாம். ஓகே கேஸ், ஓகே நம்ம திரும்பி பார்க்காம போவோம். ஏன்னா நம்ம வந்து இது ஒரு டாஸ்க்கு மாதிரி தான் செய்யணும். ஸோ கேஸ், ஏன்னா நம்ம பின்னாடி திரும்பி பார்த்துக்கணும், எல்லா சைட்டையும் நம்ம திரும்பி பார்த்துக்கணும். ஓகே, திரும்பி பார்க்காம போவோம். ஏன்னா எனக்கு நம்ம அந்த சத்தத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து இதே வீட்டில் சத்தம் இருந்துச்சுனாக்கா ஸோ சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு தெரியாமல் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நம்ம இங்கிட்டு இந்த டோர் வந்து பின்னாடி நம்மளுக்கு கீழே காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பின்னாடி ஒரு டோர். ஓகே, ஸோ நம்ம இங்கிட்டு போவோம். ஓகே, இந்த டோரில் நம்ம ஏறலாம். ஸோ இந்த டோர் நம்ம வழி கைஸ். ஓகே, நம்ம ஏன்னா திரும்பி நம்ம பார்த்து பட்டாசு வெடிக்கிறானுங்களா, பயந்துட்டோம் போ. ஸோ கைஸ், ஓகே இங்கே பாருங்க, இந்த வழியாக கூட அவனும் வரல. ஓகே, ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம திரும்பி பார்க்காம வந்திருக்கோம். திரும்பி பார்க்கலான்னா கைஸ், ஏன் திரும்பி பார்க்கலான்னு எனக்கு சந்தேகம் வந்து, சப்போஸ் வந்து நம்ம இந்த வீட்டுக்கு போனாக்கா கணக்கு இங்கேருந்து எவனாவது வந்துடுவானான்னு ஒரு பக்கத்து பயம். இப்படியே இந்த வீட்டுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வீடு தானே. ஸோ நான் திரும்பி பார்த்துட்டேன் கைஸ். நான் திரும்பி பார்த்து தான் வந்தேன். திரும்பி பார்க்காம வர அளவுக்கு நான் ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு சந்தேகம் இப்படி எவனும் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் அப்படி வந்துட்டேன் கைஸ். ஸோ அதனால தான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, கதவு திறந்தானே இருக்கு, திறந்துட்டே இருக்கட்டும். ஓகே, ஸோ கைஸ் நம்ம கைஸ் ஸ்டெப் மட்டும் பண்ணுங்க கைஸ், அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ கைஸ் நம்ம உள்ளே போகலாம். ஸோ கைஸ் நல்லா பார்த்துக்குவோம். ஏன்னா நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா நம்ம பார்வை இங்கே இருக்கணும். ஏன்னா ரொம்ப கழிவாக பண்ணேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சத்தம் வந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரிலாம் வந்ததில்லை. ஸோ நம்ம ஏன் இந்த சைடு நான் பார்த்துக்கிட்டே வரேன்னா எனக்கு பயம் என்னென்னா இந்த பின்னாடி வழியாக அவனை வந்து ஓடி வந்து இங்கே பூந்துருவானான்னு பயந்துட்டு. இல்லை நான் ஒண்டி தான். அது என்ன மோட்டர் இருக்குது, மோட்டர் ஒரு ஹெல்மெட்டு தான் இருக்குது. எவனும் வரமாட்டாங்க, இதுதான் உண்மை. ஸோ நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம், நல்லா பார்த்துக்குவோங்க. பின்னாடி வழியாக எவனும் வந்து ஓடி வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பார்த்துக்குவோம். ஓகே கைஸ், ஓகே நம்ம வந்து திரும்பி பார்க்காம தான் வந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம எனக்கு போ நெஞ்சு நிற்கிது. உடம்புல தெம்புலாம் இதுங்க. ஒரு மாதிரி வண்டை கருன்னு போ. எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு. கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். என்னடா நேரங்காலம் தெரியும், இது வேற ஒரு பக்கெட்டு. சரி கொஞ்ச நேரம் இல்லை கைஸ், ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி சத்தம் வந்து அதான் ஒன்று நமக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடும், மயக்கம் வந்துடும் ஒரு மாதிரி. ஸோ கைஸ் நான் வரும்போது இந்த ஃபோன் இந்த இதில் பேட்ரி கூட இருந்துச்சு. இங்கே பாருங்க, எனக்கே புரியல எப்படி இது முடியுது. ஸோ ஓகே நம்ம திரும்பி பார்க்காம தான் எனக்கு நம்ம ஃபோக்கஸ் தவறும் இல்லை, நம்ம கரெக்டாக தானே வந்தோம். ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கேயே எப்படி இருக்கா, அங்கே கீழே ஒரு ஸ்கூல் இருக்க,
ஐயோ, கைஸ் லைன் ஓகே தானே? அதான் கைஸ் இந்த மாதிரி சவுண்டு வச்சுன்னா நான் ரொம்ப என்ன செய்யுது. இருங்க, ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஒரு மாதிரி ஆகலை, ஒரு மாதிரி பயந்துட்டேன். அதான் உண்மை கதை. ஒரு மாதிரி பைப்பில் பயந்துட்டேன். ஒரு மாதிரிலாம் இல்லை, உண்மையிலுமே பயந்துட்டேன். இது உள்ளே போகலாமா வேணாமா நல்லா யோசிச்சுப்போம். ஆனால் வீட்டு உள்ளுக்கு தான் இந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகே கைஸ், நான் அது உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன் பாருங்க. நம்ம நடந்து போகிறப்ப நமக்கு தெரியும் பாருங்க. பார்த்தீங்களா, நான் கையில் ஒன்றும் இல்லை, வீட்டு உள்ளுக்கு தான் எல்லா ஆல்ரெடி இருக்கும். ஓகே, ஆள் குறவாக பார்க்குறது ஒரு வகையில் நல்லது தான் கைஸ். ஸ்டெப் டவுன் பண்ணுங்க கைஸ். கொஞ்ச நேரங்க மீட் எடுத்து உள்ளே வச்சுக்க. ஐயோ, கைஸ் ஐயோம்மா, இன்னும் ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா கைஸ் நம்ம இன்னும் ஒரு சவுண்டு இடமே அமுங்குது. இல்லை, இது என்ன கோழி கத்துது? காட்டுக்கோழியாக இருக்குமோ? ஸோ கைஸ், நமக்கு இன்னொரு சவுண்டு கிடச்சுன்னா நம்ம அங்கே பின்னாடி தடிச்சா இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே அங்கேயும் வந்து அந்த மாதிரி சவுண்டு எதாவது வந்துச்சுன்னா ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ், டெப்டர் மட்டும் பண்ணுங்க கைஸ். வெறுத்து விறுவிறுத்து நான் ஆறி போகிறேன். இன்றைக்கி டெப்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு இன்னொரு இடம் போகிறேன். இதுதான் கோழிலாம் கத்துது கைஸ். நம்ம பச்சை லைட் போட்டுக்குவோம். இது என்னடா அது, மேலே என்னமோ தூக்கில் தொங்குற மாதிரியே இருக்கலாம். லுக்கிங் ஹெட்மான் வாசல். ஐயோ, பயங்கரமாக இருக்கு. வா, ஐயோ இவ்வளோ அமைதியாக இருக்கு. கதவு சாத்தியிருக்கு. ஸோ கைஸ், நம்ம உள்ளே போகலாம். அந்த கதவு உள்ளுக்கு போகலாம். ஸோ கைஸ், ஓகே, நம்ம இந்த கதவு உள்ளே போவோம். ஐயோ, சிவா 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 சிவா. இதான் வந்து கவி தொலைச்சிட போகுது. என்னடா எல்லா வீட்லேயும் பின்னாடி வாசல் இருக்கு, எகிரி குச்சி போகிறதுக்கோ? கைஸ், சாப்டர் மட்டும் விட்டுறாதீங்க கைஸ். நீங்கள் கொடுக்குற
ஏன்னா ஸோ கைஸ் நம்ம ஓகே இன்னொரு சத்தத்தை கேட்போம். ஸோ பாத்ரூமில் 2 டோர் இல்லை, அது அவுட் சைட் டோர் போல் இருக்குது. பாத்ரூமில் 2 டோரு, அவுட் சைட் டோரு. இங்கே பாருங்க, இதுலேயே பாருங்கள் எத்தனை டோர் இருக்குண்ணே. 1 2 3. இந்த பாருங்க, அங்கிட்டு ஒரு டோரு, இது இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு ஒரு வெளியே போகிற டோரு. எனக்கே புரியல இவ்வளோ டோர் வச்சுருக்காங்க. நம்ம அமைதியாக நிற்போம். சத்தம் கைது இன்னும் ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நம்ம நேராக அங்கிட்டு கீழே ஒரு தடிக்காக இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம். ஏன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, வெறும் சத்தம் மட்டும்தான் வருது. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஸோ நமக்கு எதுவும் ஆபத்து நடக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துலேருந்து வெளியேறுவோம். ஏன்னா ஒரே சத்தம் எல்லா வீட்லேயும் வராது. ஆனால் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம அங்கேருந்து போயிடுவோம். ஸோ கைஸ் இன்னும் ஒரு சத்தம் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம், ஓடிடலாம். கொஞ்சம் நேரம் கைஸ் நம்ம ஏன்னா நம்ம இப்போ அந்த டோர் வழியாக தானே வந்தோம், இந்த வழியாக போயிடலாம். நம்ம ஐயோ என்னடா அது, நம்ம அங்கிட்டு போயிடலாம் கைஸ். நம்ம இந்த வீட்டுக்கு போக வேணாம், நம்ம தடிக்காக போயிடுவோம். ஏன்னா இது வீட்டு உள்ள எனக்கு இருக்குது. சரியான சூடாக இருக்குது, உண்மையுமே சரியான சூடாக இருக்குது. இருங்க நான் ஏன்னா நல்லா பார்த்துக்குவோம். இது பெரிய லைட் தட்டிக்கிறேன், கொஞ்ச நேரங்க. கொஞ்ச நேரங்க கைஸ், ஸ்டெப் மட்டும் பண்ணுங்க, அது மட்டும் விட்றாதீங்க. ஹெல்மெட் தப்பா தம்பி, இங்கே ஒரு ஹெல்மெட் இல்லை, இங்கே ஊர்பட்ட ஹெல்மெட் இருக்குது. இது என்ன ஹெல்மெட்டு, அங்கிட்டு கீழே போய் காட்டுற பாருங்க ஹெல்மெட்டை. இது கிடக்கு இந்த ஹெல்மெட் வந்து இங்கே நாங்கள் உங்களுக்கு கீழே போய்ட்டு ஹெல்மெட்டோட கொன்றைக்கே காட்டுறேன். இங்கே இன்னும் கீழே இன்னும் ஊர்பட்ட ஹெல்மெட் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம இது வேணாம், இது உள்ளே போக வேணாம். ஏன்னா ரொம்ப எனக்கு உடம்பு சூடாகுது, அவனுக்கு சூடாகுது இல்லையே, எனக்கு உடம்பு சூடாகுது. அதான் பார்த்தீங்களா கைஸ், வீட்டு உள்ளுக்கு இருந்தால் இப்படி தான் இருக்கும். வீட்டு உள்ளுக்கு இருந்தால் அது ஃபுல்லாகிடும், வீட்டுக்கு வெளியே வந்தால் அந்த மாதிரி ஏறாது. இதுதான் உண்மை. ஸோ இது ஒரு வகையில் நமக்கு ஆபத்தை தான் பிடிக்குது. ஏன்னா ஐயோ காய்ச்சி உங்களுக்கு சவுண்டு வருது, கேட்டுதா எப்படின்னு?
ஐயோ ஸோ கைஸ் நம்ம இது என்னடாது ஐயோ ஐய் என்னமோ ஒன்று வர மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒன்று உடச்சிக்கிட்டு வந்த அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இருங்க நல்லா அந்த வீட்டை ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். கதவு நான் தான் திறந்து விட்டேன், இப்படியே இருக்கட்டும். அந்த கதவு அங்கே ஒரு கதவு இருக்குது, பரவாயில்ல, அது என்ன கதவு அப்படி இருக்கட்டும். ஸோ காய் ஏய் என்னமோ இங்கேருந்து என்னமோ ஒன்று தோக்கல. ஸோ கைஸ் ஏன்னா இதுக்கு பின்னாடி இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு நமக்கு பாதை இல்லை. ஸோ நம்ம இந்த ரிஸ்க்கு நான் எடுக்க விரும்பலை. ஏன்னா என்னன்னே தெரியல, என்னென்னு போய் ரிஸ்க் எடுக்கிறது. ஆனால் கைஸ் எனக்கு ஸோ தடிக்கா வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது தடிக்கா. ஸோ நம்ம இப்போ அந்த தடிக்காவுக்கு போவோம். ஏன்னா போன வாட்டி தடிக்காவில் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு கூட இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி தடிக்காவில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ கைஸ் ஓகே, கடைசி அந்த வீட்டை பார்த்துக்குவோம். ஏன்னா ஏன் வந்து நான் திருப்பி காட்ட வேணாம் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பக்கெட் என்ன நம்மளை மீறி ஏதோ போயிடுவாங்களான்னு ஒரு பக்கெட்டு, அதனால தான் நான் வந்து நான் வீட்டை திரும்பி காட்டல. ஸோ கைஸ் ஓகே, நம்ம போவோம். ஓகே இது அந்த வீடு. ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டில் போவோம். காய்ஸ் நீங்கள் அந்த கீழே ஹெல்மெட்டு கேட்குறீங்களா? நீங்கள் அங்கேயா நீங்கள் என்ன அது கொஞ்சம் ஹெல்மெட்டு இங்கே வாங்க பின்னாடி காட்டுறேன். ஊர்பட்ட ஹெல்மெட் இருக்கும், காட்டுறேன். இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் ஹெல்மெட்டு தான். ஆனால் காய்ஸ் நீங்கள் சொன்னது உண்மை தான். அங்கே பாருங்களேன், இதில் என்னமோ ஒன்று பூந்து போயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி போவோம்? ஏன்னா எங்கிட்டு கீழே கீழே வந்து கீழே வந்து தடிக்கா இருக்குது. ஸோ நம்ம கீழே தடிக்கா கிட்ட போவோம். என்ன சொல்கிறீங்க? சொல்லி ரொம்ப இது வந்து கணக்காக அந்த பயங்கரமானது. ஓகே என்னடா அது கதவு தள்ளின மாதிரியே இருக்குது, அப்படி தானே இருக்குது. ஓ நம்ம இங்கேருந்து பார்க்குறோம்ல, அதனால தான் கதவு தள்ளின மாதிரி இருக்குது. ஸோ காய்ஸ் உனக்கு 2-3 பேர் வந்தால் என்னென்னமோ, ஆனால் எனக்கு புரியலடா. கைஸ் கீழே வந்து ஒரு தடிக்கா இருக்குது. இப்போ என்னமோ சோப்பால் லைட் எரிஞ்சானே, ஓ அங்கிட்டு இது கீழே வந்து ஒரு தடிக்கா இருக்குது. இல்லை கைஸ் மோட்டர் எடுக்க வேணாம், மோட்டர் எடுத்து எனக்கு இங்கே போகிறது தான் இன்னும் பயமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஓகே கீழேயும் நம்மளுக்கு அந்த சத்தம் வந்துச்சுன்னா பேசாமல் கிளம்பிடலாம். ஸோ நம்ம நாளைக்கு ஏன்னா நான் இன்றைக்கி பண்ணது வேறு ஒரு பிளானு. ஏன்னா ரொம்ப ரொம்ப வந்து பிளான் பண்ண முடியல. ஓகே ஏன்னா அது அப்பப்போ வந்து உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இது கீழே வந்து ஒரு தடிக்கா இருக்குது சொன்னோம், அதை பார்த்துருவோம். தடிக்காமல் தான் வேணும் கோபம் எனக்கு புரியல. 3-5 ஜூன் கொடுப்பாங்க அப்படின்னா தீக்கலையுமா நோ லைனா வாய்ப்பு இல்லை. நர்வஸா அட்டி எனக்கு தூக்கி வீசுது எனக்கு. காய் நீங்கள் கேட்டிங்க தானே ஹெல்மெட் யாரோ ஒன்று இங்கே இருக்க மாதிரிங்க ஹெல்மெட்டு உள்ள அதாவது தூக்கிட்டு போகிறது தான் அவனுங்களாம். ஊர்பட்ட ஹெல்மெட் இருக்குங்க. ஸோ காய் இதில் வந்து இது வந்து தடிக்கா காய், இது வந்து தடிக்கா. ஆனால் சரி இருங்கண்ணா
ஆனால் இதில் காய்ஸ் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதில் பண்ண நான் உங்களுக்கு இது மீட்டரில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லைன் ஓகே தானே? ஓகே, லைன் ஓகே. ஓகே, இந்த அடியாடா நம்ப ஒரு அப்படின்னா ஓகே காய்ஸ் ஓகே. இங்கே பாருங்கள், இது ஐயோ எப்பயுமே இது எரியாது. இது என்னடா இன்றைக்கி பயங்கர மாதிரி இது. ஓகே காய்ஸ், இது பாருங்கள், இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து எரியும். ஓகேவா? ஓகே, இது பாருங்கள். நான் இப்போ பாருங்கள், ஒரு கோடு இருக்குல்ல, அங்கே உங்களுக்கு ஒரு கோடு தெரியுதுன்னா இங்கே பாருங்கள், அந்த கோடு தாண்டோன்னு பாருங்கள் எப்படி இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா கைஸ்? அதாவது இது வந்து அவங்களுடைய எல்லை பகுதி. ஸோ நம்ம வந்து அப்படி தான் நம்ம கணக்கு பார்க்கணும். கணக்கு வந்து சிம்பிளாக ஒரு இதில் சொன்னால் இது வந்து அவங்க இடம். ஓகேவா கைஸ்? ஸோ கைஸ், நம்ம இது தடிக்கா. ஸோ இதுக்கு நம்ம கவனமாக பார்ப்போம். இல்லை இதில் என்னென்ன அன்றைக்கி நான் வரும்போதே நான் வந்து செஞ்சு பார்த்தேன். ஸோ என்னால் முடிஞ்சு இது பார்ப்போம். எதுக்கும் ட்ராயில் இன்னும் கதவுலாம் சாத்தியிருக்கு. அன்றைக்கி திறந்துருச்சு கதவு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி. இல்லை இக்கோட் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஏன் திரும்பி பார்க்காம வரணும்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது. என்ன காரணம்னா, நம்ம முன்னாடி தான் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர பின்னாடி ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து எதுவாக இருந்தாலும் சார், ஏன்னா நான் கடைசியாக வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே தான் எனக்கு வந்து எஃபெக்ட் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணிச்சு தவிர எனக்கு அங்கிட்டலாம் ஒன்றும் பண்ணல. ஓகே, அங்கிட்டலாம் நார்மலாக இருந்துச்சு. அது என்னடா எழுதுறது கூட இப்படி எழுத மாட்டேங்கிறீங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஃபாலோ பண்ணிடும், வாய்ப்பு இல்லை. சார், நம்ம முன்னுக்கு இருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அது என்னன்னு தெரியுதா கைஸ்? ஐயோ, ஓய், மேலேருந்து கிளலாம் கொட்டுது. ஆச்சு பூத்தேவா? எவரா ஏன் கண்டு தெரிய மாட்டேங்குது. ஏய், ஏதோ பார்த்தோம். வேணும், நம்மளே சொல்லி நம்மளே பயமுறுத்தக்கூடாது. ஸோ கைஸ், நீங்கள் கூட ஜாயின் பண்ணிங்க. கைஸ், நடக்குது கைஸ். ஏன்னா பின்னாடி வழியாக வந்து பூர முடியாது. அப்படியே என் கூட வந்தாலும் பின்னாடி வழியாக பூர முடியாது. ஏன் பூர முடியாது சொல்கிறேன்னா, ஏன்னா கணக்கு வந்து கேட்லாம் அங்கிட்டு பின்னாடி சாத்திருச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ பின்னாடி வேறு வர முடியாது, நீ எப்படியும் வர முடியாது. பாதை இங்கே ஒரு பாதை திறந்துருக்கு. இந்த பாதை எங்கே போகுது? இது நம்ம நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓ, இது கணக்கு. ஓ, இது ஒரு கொள்ளலா கணக்கு. இங்கே வந்து செத்து கிடக்குறான்னு தெரியல. ஸோ நம்ம அவசரப்பட்டு எங்கேயுமே கால் வச்சிடக்கூடாது. கைஸ், ஆனால் நான் ஐயோ
ஆனால் நான் அந்த சைடு கேமரா டேர்ன் பண்ணுறப்ப நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு தெரியல. தொழுது கைஸ் ஸ்டெப் மட்டும் பண்ணுங்க கைஸ். பிந்து ஆமால இந்த கேட்டு ரொம்ப சாத்தன மாதிரி தானே இருக்கு இல்லையே? ஐயோம்மா இதில் தான் வந்தேன். சரி பரவாயில்ல, இதில் தான் வந்தேன். ஆமால காய்ஸ் கரெக்டாக தானே? இந்த பிந்து தானே? வேறு பிந்தில் தான் வந்தேண்ணா. இது தொடர்ந்து தானே இருந்துச்சு. ஐயோ சத்தம் உள்ளேருந்து வருது. அப்படின்றீங்க? சரி உள்ளே போகலாமா? ஐயோ அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. கைஸ் ஸ்டெப் மட்டும் பண்ணுங்க கைஸ். அதான் பூஞ்சி மச்சான் ஜலான் சும்மா அப்படியே போகிற பக்கம் எல்லாத்தையும் தட்டி விட்டு போகிறது தானே. பூஞ்சி மச்சான் ஜலான்லாம் இனி லாய்த்துலானே. ஐயோ எனக்கு அன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே பூந்து தான் எனக்கு பயந்தே போனேன். இது கொஞ்ச நேரங்க கதவுலாம் திறந்து வச்சுக்குவோம். ஐயோமா ஓடுறதுக்கு வசதியாக இருக்கட்டும். என்னது வீட்டுக்கு இவ்வளோ சாந்தமாக இருக்கா? வாய்ப்பே இல்லை. காய் இது வாய்ப்பே இல்லை. ஆனால் வீட்டுள்ளுவியா இல்லையா? இவ்வளோ முசுவாக கேட்குது. ஏய் ஓ எலி. ஸோ காய்ஸ் நம்ம லைட் என்ன பாட்டிட்டு காய்ஸ் இங்கே பாருங்க போக ஏறுது. நம்ம என்ன பண்ணுவோம், லைட் என்ன பாட்டிட்டு காய்ஸ், ஏன்னா பச்சை லைட்டு தான் மெயின் வந்து எஃப்ஐக்கோட மெயின் காரணமே. பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால வந்து அந்த பச்சை லைட்டை தட்டி விடுறது. ஓகே காய்ஸ், ஓகே ஓகே. இந்தியா பெரிய ஷாப்பிங் நல்லா தான் இருக்குது. நம்ம ஷாப்பிங் பண்ண இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், கேட்கவே பெருமையாக இருக்குது. என்னடா அது கீழே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது. கைஸ் நம்ம வந்து கேட்கலாமா? எப்படி கேட்கலாம்? ஓகே என்னன்னு கேட்கலாம் கைஸ், என்னன்னு கேட்கலாம். கதவு தட்ட சொல்லுவோமா? கதவு தான் முதல்ல தட்டிக்கிட்டு இருக்க. என்னன்னு கேட்கலாம்? ஓடி நம்பரா? இது ஜோக்காக இருக்குல்ல. அப்படியே வந்து முன்னுக்கு நின்று தான் எடுத்துகிட்டு போன நாளைக்கு லட்சாதிபதி ஆகும் சொல்லிடும்.
ஸோ கைஸ் ஓகே நம்ம வருமா பேசி பார்க்கலாம். அடா siapa siapa dalam rumah ini, ada siapa siapa dalam rumah ini. ஐயோ என்னடா இது கொஞ்ச நேரம் இல்லைங்க. ஐயோ வாயை மட்டும் இருந்திருக்கணும் போல இருக்குது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் யாராச்சும் இருக்கீங்களா? அதுதான் டே இது போகிற பார்க்கல என்ன இதெல்லாம் கொத்து விட்ருவீங்க போல இருக்கு. ஆமாம் ஸோ கைஸ் நம்ம முட்டை நினச்சேன். ஸோ கைஸ் ஏன்னா இந்த லைட்டு வந்து மேமாக வந்து பச்சை லைட்டு வந்து பிடிக்காது. அதனால தான் வந்து நாங்கள் பச்சை லைட்டை மேலே பார்ப்போம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நான் டைம் கொடுங்க. ஸோ கைஸ் நம்ம கைஸ் ஏன்னா என்னை அடித்து சொல்லுவேன். ஏன்னா அங்கிட்டு வந்து கேட்டு போட்டுருக்கு. ஸோ அதனால் வாய்ப்பு எதுவும் இல்லை. ஆனால் எல்லா வீட்லையும் எப்படி இதே மாதிரி இருக்குது? வாய்ப்பு இல்லையே. ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? ஸோ கைஸ் ஓகே நம்ம ஏன்னா அங்கிட்டு வந்து கேட்டு போட்டிருக்கு கைஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கிட்டு கேட்டு போட்டிருக்கு. அங்கிட்டே வந்து உள்ளே வர முடியாது. வந்தால் ஒரே வழி இந்த மின்னுக்குள்ளே என்ட்ரன்னு சொல்லியாத நீ வந்தாகும். வேறு வழி உனக்கு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். மறுபடியும் கேளுங்களா கைஸ்? எனக்கு டெப்டை மட்டும் பண்ணுங்க கைஸ். வெக்கை மேட்செல்லாம் அடித்து டெப்டே போகுது 1 மில்லியன். இங்கே சாகுறவளுக்கு லைஃப் செய்கிற ஏன் போய் சொல்லும்? எனக்கு பாருங்க கையாடுது. என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வேகமாக சொல்லுங்கன்னா இப்படி மழையை வழங்குது போல இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் கேட்குது போல இருக்குது. பேச சொல்லலாமா? பேசாது கைஸ். பேய் எங்கேயாவது பேசியிருக்கு. ஸோ கைஸ் நம்ம முன்னுக்கு போவோம். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் வந்து பொதுவாக தான் வந்து இந்த மாதிரி லொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணி பார்ப்போம். ஸோ முன்னுக்கு போய் பார்ப்போமே. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா கைஸ் கதவு தட்ட சொல்ல வேணாங்க. ஏன்னா அது தட்டுனா என்ன முதுவாக தட்டுது, எருமை மணி மாதிரி தட்டுது. சாயம் போட்டு போடலாமா கைஸ்? நம்ம உள்ளே போய் பார்ப்போம். கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம். யாரோ அழுவற சத்தம் வருது. ஐயோ மா சாமி. மோட்டர் சவுண்டோ நம்ம காதில் ஏதாவது கேட்கலையா? நம்ம காது ஏதோ போச்சா இல்லை? எனக்கு சத்தம் கேட்டுச்சு. இல்லை நம்மளுக்கு ஏதாவது மோட்டர் சவுண்டு ஏதோ போகிற சத்தமோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னா இது வரைக்கும் சத்தம் வரல. ஸோ நம்ம பார்க்கலாம். கிட்ட போய் பார்ப்போம். ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குது. ஐயோ சே அதான் இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் தான் தலைவலிலாம். சரி மண்டை அடிக்குதுலாம். இது போனியா? இல்லை எனக்கும் எனக்கு நாங்கள் கீழே கொமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு மட்டும் சத்தம் கேட்டுச்சா? அதான் இப்போ தான் கொமெண்ட் பார்க்குறோம். சொல்லுங்கள்.
காய் ஓகே கையாடு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ நான் ஏதோ பிரம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் ஐயோ காய் சரி பெரிய எடுத்துக்கிறேன். நான் கூட நம்ம காதுக்கு ஏதோ கேட்குதோ பேசலன்னு நினச்சேன். ஐயோ நான் சொல்ல கொண்டாடுற அதான் இந்த மாதிரி இதாக இருக்குப்போ. இது எங்கே போகுது போல இருக்கு. கை நம்ம பண்ணுக்கு மட்டும் எதாவது தெரியுதான்னு என்னால் தெரியல. நம்ம வழியாக போவோம். பொக்குவா இது என்னமோ காட்டு தீ மாதிரி இல்லை. ஓகே நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியேறும். நான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது இந்த வீடு. இந்த சவுண்டு கேட்டதுலேருந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் உடம்பு. இந்த வீட்டு போவேணாம். நீங்கள் கேட்ட ஹெல்மெட்டில் இந்த வீட்டு உள்ளதாக இருக்குது. ஆனால் இன்னும் 2 நாள் யாரோ லைஃப் செய்வானுங்க. அப்போ பாருங்கள் இடம் இங்கே ஒரு ஹெல்மெட் இல்லை, ஊர்பட்ட ஹெல்மெட் இருக்குங்க உள்ள. ஸோ கைஸ் நம்ம போகலாம். ஐயோ ஐயோ ஆய் இந்த மரத்துலேருந்து என்னமோ ஒன்று வந்துட்டு மாதிரி இருக்கலாம். ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி வழியில் அழுகுற மாதிரி இருக்குது. ஒருத்தவங்க வழியில் அழுந்தா அழுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. உண்மையுமே லைன் பிரேக்கா. ஐயோ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்துருமான ஒரு பக்கத்து பயமாக இருக்கு. எனக்கு ஐ சத்தம் வருது. இல்லை இந்த வீட்டுக்குள்ளேருந்து சத்தம் வருது. அந்த கதவு நல்லா பார்த்துங்க. ஓகே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது ஏன் மூட்டு தான் தம்பி. குடும்ப கஷ்டம் என்ன பண்ணுறது. கொஞ்ச நேரங்க இது உள்ளது சத்தக்கந்த வந்துட போகுது. நம்ம ஓடுவோம். கொஞ்சம் அந்த ஜாமான் காட்டிச்சா கொஞ்சம் அங்கே
அங்கே காட்டுறேன். அந்த வீட்டை பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் நேரம் இருக்குது, ஜாமான் கட்டிக்கிறேன். ஜாமான் பவுடர் பிடிச்சிக்கிறேன். எனக்கு தான் இருக்கேன். கொஞ்சம் நேரங்க சார்ஜர் போட்டுக்கிறேன். தம்பி கணப்பா பயணி அக்கா, இந்த இடம் ஏன் அக்கா கொஞ்சம் நேரங்கக்கா, நான் சார்ஜர்லாம் பவுடர்லாம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா. இதெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் கடைசியாக இந்த இடத்த விட்டு முதல் வெளியேறலாம். நான் வெளியாகனா தான் எனக்கு கொஞ்சம் வெளியானதான் அந்த பக்கம் வந்துக்கிட்டு தொலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். இருங்க இந்த இடம் ஏன் வந்து இப்படி போச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான். ஓகே, நான் எதுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் ஜாமான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்சம் ஜாமான் எடுத்து வச்சுக்கிறேன். சாவிங்க எது காணாமல் இருப்பதுரா? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது. சாவிங்கடா இருக்குது. கொஞ்சம் நான் ஏன்னா என்னடா அது ஏதோ கதவு கிட்ட நிற்கிற மாதிரியே இருக்குது. அப்படி தானே இருக்குது. கொஞ்சம் இரு அதெல்லாம் இருங்க தம்பி. ஏன்னா பகுபன் இல்லை வேறு நமக்கு இந்த இடத்துல சத்தம் வந்துச்சுல, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து வழியாகணும். இருங்க வரேன் நான். காய்ஸ் ஓகே, நான் வந்து காய்ஸ் இதில் நான் யூடியூப் போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த இடத்தோட ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ காய்ஸ், இது வந்து ஒரு பார்லிமெண்ட். ஓகே, பழைய பார்லிமெண்ட் சொல்லுவாங்களே, அந்த பார்லிமெண்ட் இது. ஓகே ஓகே கைஸ், இது கணக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட். ஓகே, இந்த பார்லிமெண்ட்டில் வந்து இந்த பார்லிமெண்ட் எனக்கு என்ன, இந்த கதவை பார்க்க தான் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. இல்லை இதெல்லாம் வந்து டோரு. ஸோ கைஸ், நீங்கள் நினச்சிக்காதீங்க, இங்கே ஹெல்மெட் இருக்குது, நீங்கள் தப்பா, ஏன்னா மோட்டர் நான் எடுத்துகிட்டு இப்படியே ஓட்டணுன்னாக்கா எனக்கு சஸ்பெண்ட் போட்டுருவான். நான் அதனால தான் வந்து பற்றி நான் பேசுகிறேன். ஸோ கைஸ், இந்த இடம் வந்து பார்லிமெண்ட். இது வந்து பழைய பார்லிமெண்ட். ஓகே, 1975 கட்டின ஒரு பார்லிமெண்ட். ஸோ இதுக்கு பின்னாடி தான் பார்லிமெண்ட்டே இருக்குது. இது அப்போ உள்ள பார்லிமெண்ட்லாம். ஸோ அதான் பங்களோ பிரிட்டிஷ்னுவோம். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா உங்களுக்கு நான் காட்டுற மாதிரிங்க எப்படின்னு. ஓகே, ஸோ படிங்க. ஓகே, ஓகே கைஸ், படிச்சிட்டிங்களா? என்னோட லைன் இருக்குதுண்ணே. ஐயோ, என்னோட இது புக்குன்னு. ஸோ கைஸ், பார்த்துட்டிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது அப்போ உள்ளதுலா. ஐயோ கைஸ், ஐயோ பெட்ரி வேறு கோங்க ஆகுது. ஸோ கைஸ், கொஞ்சம் நாள் என்னோட இது ஒன்றும் பெட்ரியில் சார்ஜர் போட்டு தான் வந்தேன். இது என்னடா திடீர்னு எல்லாம் சட்டியும் பண்ணுது. ஸோ கைஸ் ஓகே, நம்ம இந்த இடத்துல வீடியோ, ஏன்னா கைஸ் நான் அப்படியே போட்டுட்டு மோட்டர் ஓட்டினாக்கா எனக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால் நான் லைஃப்பை வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். சாவி வச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் கைஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த மீட்டர் எடுத்து முதல்ல செக் பண்ணிக்குவோம். சப்போஸ் வந்து நம்ம கூட ஏதாவது இருந்துச்சுனாக்கா இது எரியும். ஓகே, எதுவும் இல்லை. ஸோ நம்ம தான் வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து இது அப்படியே
பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ எரியல. ஸோ அதனால் ஓகே. ஸோ கைஸ் ஓகே பேக்கில் ஐயோ இல்லை பேட்டரி முடிக்கிறதுக்குள்ளே ஓடிடும். ஓகே இதை எடுத்து வச்சிட்டேன், ஃபோன் எடுத்து வச்சிட்டேன். ஃபோனை தூக்கி உள்ளே போடு. மணி ஐயோ மணி 3 ஸோ கைஸ் நாளைக்கு நம்ம ஒரு இடம் போகலாம். ஸோ கைஸ் ஓகே. ஸோ கைஸ் நான் இந்த இடத்த விட்டு வெளியாகிட்டு நான் ஒரு இடத்துல உங்களுக்கு லைவ் செய்கிறேன். ஓகேண்ணா, அதுவும் ஒரு பங்களோ மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் போய் லைவ் செய்கிறேன். ஓகே. ஸோ நம்ம அந்த கைஸ் உங்களுக்கு நல்லா பாருங்களேன், அந்த நாக்காளி பாருங்கள், அங்கிட்ட ஒரு கருப்பு கலரு நாக்காளி உங்களுக்கு தெரியுதா? அது அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு தெரியுதா? அது இங்கே நான் நல்லா காட்டுறேன். என்ன வேணேன் என்னடா அது நேரங்களும் தெரியாமல் அந்த கருப்பு கலர் மாதிரி தெரியுதா கைஸ்? என்னமோ அந்த மாதிரி இல்லை. ஓகே. ஸோ கைஸ் வேணாம் கைஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு இடம் போகலாம். ஏன்னா இந்த சவுண்டுக்கே எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ் நம்ம வெளியே ஆகலாம். ஏன்னா மோட்டர் எடுத்து இப்படியே ஓட்டுனாக்கா சஸ்பெண்ட் எடுத்து விட்ருவோம். இது ஒரு தலைவலி நமக்கு. கொஞ்சம் நேரம் கைஸ் போ லைஃப் கைஸ் கொண்டா இருங்க. நான் கீழே போய்ட்டு அந்த இடத்துல நான் லைஃப் செய்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து மோட்டர் நிப்பாட்ட முடியாது, மோட்டர் ஸ்டேரிங் காட்ட முடியாது கைஸ். காட்டினாக்கா லைஃப்பை சஸ்பெண்ட் பண்ணிடுவான். ஸோ நம்ம அங்கிட்டு கீழே போய்ட்டு முடிஞ்சால் லைஃப் திறக்கிறேன். ஓகே, சல்யூட் பண்ணலாம் சார். பாய்.